அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் என்னென்னா, சாரியில் என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பாகவே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் மாடல் ரெடி பண்ணியிருக்கேன் சென்டரில். இப்போது சாமி படம் போடுறது, ராதாகிருஷ்ணன் படம் போடுறதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதனால் இந்த ப்ளவுஸ் சாரியில் கொண்டு வரலான்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாம்பூர் ஒர்க்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். தாம்பூர் ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே தாம்பூர் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஹேருக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்க்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன், கிரீடை மாதிரி இருக்கிறதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இது தாம்பூர் ஒர்க்கு இந்த மாதிரி முகத்தை ஃபில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். தாம்பூர் ஒர்க்குன்றது செயின் ஸ்டிச்சே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறது தான் தாம்பூர் ஒர்க்கு. இந்த ராதாகிருஷ்ணனை ஃபுல் அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு கலரு ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை இதுக்கு இடையில ஜர்தோசி கொடுத்துருக்கேன். கோல்டோட இந்த ப்ளூ கலரு மாற்றி மாற்றி தெரியும்போது லுக்கு பளிச்சுட்டு பார்க்குற அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பாலு ஒரு சுகர் பீடு வச்சு அவுட் லைன் கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் என்ன சேம் லைன் பண்ணியிருக்கணும் அதே தான் நெக் லைன்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, கோல்டு கலரும் ப்ளூ கலரும் மாற்றி மாற்றி ஸ்டோன் ஓட்டிட்டு ரெண்டு கலர் மாற்றி மாற்றி பண்ணும்போது இன்னும் லுக்கு ஹைலைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இடையில ஜர்தோசி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த லைனும் சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். என்ன நெக்லைனை கொண்டு வந்துருக்குமோ அந்த நெக்லைனே அந்த பேட்ச் ஒர்க்கு நீட்டாகவும் நெக்குக்கு கார்னரில் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஃபுல்லாகவே கிராண்ட் லுக் கொடுக்குமேன்ட்டு மீதி இடம் எல்லாமே நான் வாட்டர் ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ரெடி பண்ண பிறகு அதுக்கப்புறம் கொடி கொடியாக கொடுத்தா அழகாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குன்ட்டு கொடி கொடியாக ரெடி பண்ணிவிட்டு கோல்டு பாலில் அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு, சாரீ கலரு ஆரஞ்சு கலர்லேயும் கோல்டு கலர்லேயும் லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லீவ் ஸ்டிச் இது த்ரெட் ஒர்க்கு லீவ் ஸ்டிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃப் வர இடத்துல நம்ம லோட் ஸ்டிச் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். பெரிய லீஃப் வந்துச்சுன்னா லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணலாம். சின்ன லீஃப் வந்துச்சுன்னா ஜஸ்ட் லோட் ஸ்டிச்சே ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்கில் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கலாமேன்ட்டு சேம் அதே கொடி கொடியாக வரதை ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா ரிச்சாக காமிக்கிறதுக்காக ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ் ஸ்டிச்சு ஜர்தோசிலையும் த்ரெட்லேயும் மாறி மாறி ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு சில லீவ் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டிச்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். அதை சின்ன சின்ன லீஃப் வர இடத்துல லோட் ஸ்டிச்லேயே லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு கண்டினியூட்டியாகவே இந்த லைன்லேயும் கொடுத்துருக்கேன். சாரியில் நம்ம ப்ளவுஸில் என்ன டிசைன் கொண்டு வந்துக்குமோ அதுக்கு ரிலேட்டடாகவே இந்த டாட்ஸ் வச்சுருக்கேன். டாட்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்டிச்சு ஜர்தோசியில் கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் லுக் உங்களுக்கு கிராண்டாக காட்டும். சாரீ கலர் ப்ளூ கலர்னால ப்ளூ கலர் அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது ப்ளவுஸு கைக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். பேக்கில் என்ன டிசைன் நம்ம நெக்லைனில் கொடுத்துருக்கோமோ அதே சேம் நெக் டிசைன் கொண்டு வந்திருக்கேன். கை அவுட்டர் கட்டிங் கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு இந்த சர்க்கிள் ஷேப்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சின்ன பாலு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, பாலு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு கொடுத்து லைன் மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாரீ கலர் ப்ளூ கலரில் ஸ்டோன் கரெக்டாக ஓட்டிட்டு ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன ஜர்தோசி 1/4 இன்ச்சு கட் பண்ணி ஜர்தோசி வச்சிங்கன்னா இன்னும் லுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, கோல்டன் பால், சுகர் பீடுன்ட்டு இந்த சர்க்கிள் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடம் மட்டும் அவுட்ரு கட்டிங் கொடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். அவுட்டரில் வரும்போது இன்னும் பார்க்க ஹைலைட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கை ஃபுல்லாகவே கிராண்ட் லுக்காக கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஃபுல் ஸ்லீவ்லுமே ரெடி பண்ணியிருக்கேன். சாரீ கலர் ப்ளூ கலர்னால ப்ளூ கலர் வாட்டர் ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் டாட் வைக்கிறதுக்கு சாரீ பேக்கில் என்னென்ன டாட்டு எங்கே யூஸ் பண்ணுமோ அதே டாட்டு லீவ் ஸ்டிச்சு ஜர்தோசி லீவ் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அங்கே நடுவில்.
இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் லுக்கு. இல்லை நான் செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன்ஸு, த்ரெட் ஒர்க்கு எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கேன். இல்லை முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதில் பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பேட்ச் ஒர்க்குன்றது என்னென்னா சாரியோட கிளாத்தை நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பாகவே கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கலரு, ஆரஞ்சு கலரு, இந்த கீழே பார்த்தீங்கன்னா பேஸு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் கிளாத்து இந்த ஷேப்பாகவே அழகாக நான் கட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்லைன் எப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஒற்றை ஸ்டோனு, கோல்டு கலரும் ப்ளூ கலரும் மாற்றி மாற்றி ஒட்டிட்டு நடுவில் ஜர்தோசி, சின்ன சின்ன ஜர்தோசி, 1/4 இன்ச்சு ஜர்தோசி நடுவில் கொடுத்துருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி அந்த நெக் பேட்டர்ன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை முக்கியமான இது விஷயம் என்னென்னா இந்த ராதாகிருஷ்ணன் பிக்சர் கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ப்ளவுஸோட ரொம்ப ஹைலைட்டு. பிக்சர் கொண்டு வரும்போது ரொம்ப கவனமாக நம்ம ரெடி பண்ணணும். இந்த முகம் உருவம் கொண்டு வரத்துக்கெல்லாம் நம்ம தாம்பூர் ஒர்க் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த உருவம் அவ்வளோ அந்தளவுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் தாம்பூர் ஒர்க்கு தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் கலர் மட்டும் மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். முகம் வரத்துக்கு ஆரஞ்சு கலர், நெத்தியில் ரெட் கலரு, கிரீடம்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டன் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். அங்கங்கே கிரீடம் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு சுகர் பீடு வச்சுட்டு ஒரு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து அங்கங்கே பார்க்குறதுக்கு அந்த கிரீடத்தை இன்னும் ஹைலைட்டாக கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளாக் பார்த்திங்கன்னா முடி வர மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் தாம்பூர் ஒர்க்கில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர், முகத்துக்கு ஆரஞ்சு கலரு, ஜென்ஸ் பாய்க்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன், கேர்ளுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன். முகத்துக்கு மட்டும் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். முடி வர இடம் எல்லாம் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கைக்கு 2 கை வரத்துக்கு கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். கோல்டு கலரில் கையில் வளைவு மாதிரி மாட்டுறதுக்கு சுகர் பீடுலேயே ரெடி பண்ணியிருக்கேன். இது செயின் மாதிரி காமிக்கிறதுக்கு கோல்டு பால், சின்ன கோல்டு பாலில் இந்த 2 லைன் ஃபாலோ பண்ணிட்டு அந்த டாலர் தொங்குற மாதிரி சின்ன ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடை சுற்றி ஜர்தோசி, அதை சுற்றி கோல்டு பாலு, மறுபடியும் ஜர்தோசி கொடுத்துட்டு அந்த டாலர்லேருந்து 3 லேயர் தொங்குற மாதிரி வைக்கிறதுக்காக சுகர் பீடும் கோல்டு பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே செயினை போட்ட மாதிரி ரொம்ப அழகாக காமிக்குது. இது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சிம்பிளாக டிசைன் மாதிரி பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மீதி ப்ளூ கலர்லேயே தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளங்குழல் கையில் வச்சுருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு கோல்டு பால் கொடுத்துட்டு அந்த சைடு ஜர்தோசி வச்சுருக்கேன். ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படியே புல்லாங்குழலில் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த இது ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு ஆரஞ்சு கலரில் தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தலையில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் கோல்டு கலரில். அது டிசைனுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த பார்டர் மாதிரி அந்த முன்னாடி பார்டர் மாதிரி ஹைலைட்டாக வர்றதுக்காக அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த முந்தானியை டிசைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு சின்ன சின்ன லேயராக கட்டமாக வந்துட்டு நடுவில் ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நெக்லஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்லஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இது செயின் போட்டிருக்க மாதிரி நெக்லஸ் போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மூக்குத்தி காதெல்லாம் தெரியறதுக்கு ஜஸ்ட்டு இந்த ரெட் கலர் நூல் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூக்குத்தி, இந்த காது, இது கண்ணு கரெக்டாக வச்சாதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச்சு இதில் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் நூலில் கொடுத்துருக்கேன். நடு சென்டர் பார்ட் மட்டும் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். பூர்வத்துலேயே செயின் ஸ்டிச் கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கணும். இந்த கண் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் முக உருவம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அப்படியே பார்டர் கொடுத்துருக்கேன். அந்த ராதாகிருஷ்ண மாடலுக்கு அழகான பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நம்ம நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணோமோ சேம் பார்டரை ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு அவுட்டரில் இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்கு கோல்டு பால் ஒரு சுகர் பீடுன்ட்டு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது கம்ப்ளீட் பண்ண பிறகு கொஞ்சம் ரொம்ப கேப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வளைவு ஷேப்பாகவே எல்லா இடமும் கொடுத்துட்டு லீவ் ஸ்டிச்சு ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசியில் லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் லுக்கு, த்ரெட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ரெண்டுமே அழகாக தான் இருக்கும். நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஜர்தோசி நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கனால ஜர்தோசியும் கொடுத்துருக்கேன், த்ரெட்டும் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கேப் இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் அதே வளைவு ஷேப்லேயே அழகாக ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்புறம் கேப் இருக்கிற இடம் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அந்த செயின் ஸ்டிச்சு அந்த வளைவு ஷேப் சின்ன சின்ன வளைவாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாகி ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நெக் லைனில் இந்த ஷோல்டர் பார்ட்டும் 2 ஷோல்டர் பார்ட்லேயும் சேம் இதே டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் அந்த வளைவாக வரத்துக்கு ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கிளையிலேருந்து ஒரு லீஃப் ஸ்டிச்சு ஜர்தோசி லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன், த்ரெட் லீஃப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் கலரு ரெட் கலர் கொண்டு வந்திருக்கேன், ஆரஞ்சு கலர் கொண்டு வந்திருக்கேன், ப்ளூ கலர் கொண்டு வந்திருக்கேன். அதனால கொஞ்சம் நிறைய சாரீஸ்க்கு போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் ரிலேட்டடாக இருக்கிற ப்ளவுஸ் சாரீக்கும் போட்டுக்கலாம், ப்ளூ கலர் ப்ளவுஸ் சாரீ ரிலேட்டடுக்கும் இந்த ப்ளவுஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்லீவ் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன் லைட்டாக அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப், இந்த சென்டரில் சர்க்கிள் ஷேப் வர மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கில் என்ன பேட்டர்ன் கொண்டு வந்தோமோ ஷோல்டரில் அதே சேம் பேட்டர்னு இந்த சைடு அந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜர்தோசி லீவ் ஸ்டிச்சு ஜர்தோசி த்ரெட் லோடு கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கிள் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் பாலு, ஒரு சுகர் பீடு லைனு, கோல்டன் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, கோல்டன் பாலு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, ஒற்றை ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை நடுவில் சின்ன சின்ன ஜர்தோசியை கொண்டு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் பீடு, கோல்டன் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, கோல்டு பாலு, மறுபடியும் சுகர் பீடுன்ட்டு இந்த இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டாட்டு பேக்கில் நான் டாட்டுக்கு ஜர்தோசி லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் அதே ப்ரொசீஜர் கைக்கு கொடுத்துருக்கேன் டாட் வைக்கிறதுக்காக. ஜர்தோசி லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே அங்கங்கே வச்சுட்டு மீதி இருக்கிற இடம் எல்லாம் ப்ளூ கலரில் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கை ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் பண்ண மாதிரி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ப்ளவுஸ் தான். பொங்கல் புடவைக்காக ரெடி பண்ண மாடலு. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி யூனிக்காக போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விருப்பத்தின் காரணமாக தான் நான் கிளாஸ்க்கே போனேன். கிளாஸ்க்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க, செஞ்சு கொடுத்தேன். கிளாஸும் இப்போ எடுக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இது மாதிரி நல்லா அழகாக போடுறாங்க. இந்த மாடல் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.